மாமிஸ் இந்த வீடியோவில் நம்ம RH நெகட்டிவ் பிளட் குரூப் பற்றி பார்ப்போமா. ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் லேடிக்கு RH நெகட்டிவ் பிளட் குரூப் ஆகியிருந்தால் உங்கள் டாக்டர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இம்யூனைசேஷன் இன்ஜெக்ஷன் போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெகட்டிவ் உங்கள் ஹஸ்பண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா உங்களோட பேபி நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அடுத்து வரப்போகிற நெக்ஸ்ட்டு பேபிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே நேரம் உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் ஓகேவா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவ்னு இருக்கும்போது பேபி சப்போஸ் பாசிட்டிவாக வர சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்மளோட ஆன்டிபாடிஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே இருக்கும். ஸோ திடீர்னு புதுசாக ஒரு பாசிட்டிவ் ஆன்டிபாடி நமக்குள்ளே வரும்போது இந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. அதே மாதிரி தான் நஞ்சு கொடியில் இருந்து சில பிளட் கிளாட் ஆகுது, இல்லை இப்போ குழந்தைக்கிட்ட பிளட்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அந்த பாசிட்டிவ் பிளட்டும் சேர்ந்து மிங்கிள் ஆகும் இல்லையா. ஸோ ரெண்டுமே உள்ள மிங்கிள் ஆகியிருக்கும்போது நெக்ஸ்ட்டு பேபிக்கு எந்த ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு பேபிக்கு இந்த ஜாண்டிஸ் சில சிண்ட்ரோம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. அதே நேரம் அம்மாவுக்கு எந்த அஃபெக்ஷனும் இருந்துடக்கூடாது. பிகாஸ் நம்ம பிளட்டை விட குழந்தையோட பிளட் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களோட 7th மந்தில், இன்னொன்று டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி தான் போடுவாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபியோட பிளட் குரூப் பாசிட்டிவ்னு வந்தால் தான் போடுவாங்க. நெகட்டிவ் உங்களுக்கும் உங்கள் பேபிஸ்க்கும் ஒரே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஸோ நான் RH நெகட்டிவ் ரேர் குரூப்பு, ஸோ இதெல்லாம் எனக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு என் டாக்டர் சொல்கிற வரைக்கும் எனக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா, நீங்கள் இதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஏதோ எடுத்துக்கிட்டிங்களா, ஸோ உங்கள் பேபிக்கு உங்களுக்கும் என்னென்ன பிளட் குரூப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.